சார், திமுகல இருந்து கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு வந்துட்டு இலவச மடிக்கணினி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நிறைய கல்லூரியில் இருக்க மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் எங்களுக்கு வந்துட்டு லேப்டாப் இப்போ வரைக்கும் தரலன்னு பல கல்லூரி மாணவர்கள் வந்துட்டு தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சுட்டே இருந்தாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ வந்துட்டு சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் வந்துட்டு போராட்டத்திலேயே ஈடுபட்டிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது மடிக்கணினி திட்டம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்டது மடிக்கணினி. ஆனால் இன்றைக்கி வாக்கு வங்கி அரசியலை மையமாக வைத்து வாக்குகளுக்கு கையூட்டு கொடுப்பது போல 10 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் சொல்லி முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதை கொடுக்க ஆரம்பித்தார். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதன்மையான கல்லூரி, முக்கியமான கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி என்று சொல்லப்படுகின்ற மாநில கல்லூரி தான். அந்த கல்லூரி மாணவர்களுக்கே, அரசு கல்லூரி மாணவர்களுக்கே கொடுக்கலங்கிறது அதாவது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கல்லூரி, அதுவும் அரசு கல்லூரி, அந்த கல்லூரி மாணவர்களுக்கே இவங்க வழங்கலை அப்படிங்கிறது ஒரு நிர்வாக சீர்கேடு. இவர்கள் இந்த கல்லூரிக்கே கொடுக்கலன்னா அப்போ 10 லட்சம் பேருக்கு யாருக்கு கொடுத்துருப்பாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக எழுது. ஆட்சிக்கு வந்த கடந்த 4.5 ஆண்டுகளில் ஒரு தடவை கூட 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கோ 14வது 12வது மாணவர்களுக்கோ இவங்க மடிக்கணினி கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு திடீர்னு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விளம்பரம், 2வது தேர்தல், வாக்கு. 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள், 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் மடிக்கணினி வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் வாக்கு இருக்கும். வாக்கு இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் கையூட்டு கொடுப்போம், வாக்கு இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் லஞ்சம் கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க இப்படி செயல்பட்டுருக்காங்க. மாற்றுத்திறனாளிங்கிற பேர் வச்சதே எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை நைட்டு 2 மணிக்கு கொண்டு விட்டு இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி கல்பனா சால்வா விருது பெற்ற மாற்றுத்திறனாளிக்கு வேலை தரேன்னு சொல்லி வேலையே தர்றேன்னு சொல்லி அவங்க தலைமைச் செயலகத்தில் போராட்டம் பண்ண நிகழ்வுகள்லாம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் தேமுதிக திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு கூட்டணி எப்படி செயல்படும் நினைக்கிறீங்க? அதாவது 2 தொகுதியில் கூட அவங்களால தனித்து போட்டிட்டு வெற்றி பெற முடியாது என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நாங்கள் 234 தொகுதியில் தனித்து போட்டிட்டா வெற்றி பெறுவோன்ற மாதிரிலாம் அவங்க கதை சொன்னாங்க. நம்ம அந்த கதையெல்லாம் கேட்டோம். விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை திமுகவோட கூட்டணி வச்சதே கிடையாது. அதுக்கு காரணம் அவருடைய மண்டபம் உடைக்கப்பட்டது தான். விஜயகாந்த் அவர்களுடைய உண்மையான தொண்டர்களும் திமுக கூட்டணியை விரும்ப மாட்டார்கள். அதை எதிர்க்க தான் செய்வாங்க. இவங்க ஒரு ராஜ்யசபா எம்பிக்காகவோ அல்லது 3-4 எம்எல்ஏகளுக்காகவோ இல்லது வேறு ஏதாவது சில காரணங்களுக்காகவோ அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏதாவது பயன் கிடைக்கும் அப்படிங்கிற வகையிலே அவங்க அந்த கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக நாடார் சங்க தலைவர் முத்துராமேஷ் நாடார் சார் இருக்கார். அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், திமுகல இருந்து கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நிறைய கல்லூரியில் இருக்க மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் எங்களுக்கு லேப்டாப் இப்போ வரைக்கும் தரலன்னு பல கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சுட்டே இருந்தாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் போராட்டத்திலேயே ஈடுபட்டிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது மடிக்கணினி திட்டம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்டது மடிக்கணினி. ஆனால் இன்றைக்கி வாக்கு வங்கி அரசியலை மையமாக வைத்து வாக்குகளுக்கு கையூட்டு கொடுப்பது போல அரசு கல்லூரி மாணவர்களுக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கும் 10 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் சொல்லி முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதன்மையான கல்லூரி, முக்கியமான கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி என்று சொல்லப்படுகின்ற மாநில கல்லூரி தான். அந்த கல்லூரி மாணவர்களுக்கே, அரசு கல்லூரி மாணவர்களுக்கே கொடுக்கலங்கிறது இவர்கள் எந்த அளவுக்கு நிர்வாகத்தை சரியாக செயல்படுத்தலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கல்லூரி, அதுவும் அரசு கல்லூரி, அந்த கல்லூரி மாணவர்களுக்கே இவங்க வழங்கலை அப்படிங்கிறது ஒரு நிர்வாக சீர்கேடு. இவர்கள் இந்த கல்லூரிக்கே கொடுக்கலன்னா அப்போ 10 லட்சம் பேருக்கு யாருக்கு கொடுத்துருப்பாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக எழுது. தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் யாரும் மடிக்கணினி கேட்டு போராட்டமோ மடிக்கணினி வேணும்னோ எதுவும் சொல்லலை. இவங்க ஆட்சிக்கு வந்த கடந்த 4.5 ஆண்டுகளில் ஒரு தடவை கூட 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கோ 14வது 12வது மாணவர்களுக்கோ இவங்க மடிக்கணினி கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி திடீர்னு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விளம்பரம், 2வது தேர்தல், வாக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா
3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் படிக்கலனி வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் வாக்கு இருக்கும், வாக்கு இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் கையூட்டு கொடுப்போம், வாக்கு இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் லஞ்சம் கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க இப்படி செயல்பட்டுருக்காங்க. இதை வந்து முழுமையாக கொடுக்கல அப்படிங்கும்போது மாணவர்கள் ரோட்டில் இறங்கி போகிறது வந்து தப்பு கிடையாது. போராட்டம் என்பது இந்த ஆட்சி காலத்தில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நடைபெற்றிருக்கிறது. நேற்று மட்டுமே சென்னை புறநகர் பகுதியில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றிருக்குது. அதாவது டாஸ்மாக் பணியாளர்களாக இருக்கலாம், அரசு அலுவலர்கள் போராட்டமாக இருக்கலாம், செவிலியர்கள் போராட்டமாக இருக்கலாம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டமாக இருக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான போராட்டங்கள், எங்கே பார்த்தாலும் போராட்டம், இதில் பார்த்தாலும் போராட்டம். அதுவும் மாற்றுத்திறனாளிகள் வந்து கண்ணீர் மல்க கொடுத்த பேட்டி நம்ம பார்க்குறோம். நைட்டு 2 மணி வரைக்கும் அவங்கள வண்டியில் அலைகழித்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கல, தண்ணி வாங்கி கொடுக்கல, கோயம்பேட்டில் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு போகாமல் மறுபடியும் காலையில் அவங்க ரோட்டில் இறங்கி போராடின நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இது வந்து கொடுங்கோல் ஆட்சியின் உச்சகட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. மாற்றுத்திறனாளிகள், அதை இவங்க வேறு பெருமையாக சொல்லியிருக்காங்க, மாற்றுத்திறனாளிங்கிற பேர் வச்சதே எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை வந்து நைட்டு 2 மணிக்கு கொண்டு விட்டு இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி கல்பனா சால்வா விருது பெற்ற மாற்றுத்திறனாளிக்கு வந்து வேலை தரேன்னு சொல்லிட்டு வேலையே தரேன்னு சொல்லி அவங்க தலைமைச் செயலகத்தில் போராட்டம் பண்ண நிகழ்வுகள்லாம் பார்க்குறோம். அப்படிங்கும்போது மாணவர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பினர்களும் அரசு எதிர்த்து போராடக்கூடிய காட்சிகளை, நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர்களுடைய எண்ணம் என்பது வாக்குக்கு லஞ்சமாக தான் இந்த மடிக்கணினியை கொடுத்தாங்க. அவங்க என்ன நிறைவேறலை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சார், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா துறையில இருந்தும் ஏதாவது ஒரு கோரிக்கை முன் வச்சு அது வந்துட்டு சரி இல்லாதப்போ போராட்டம் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. தினம் ஒரு துறையிலேருந்து இந்த போராட்டம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ வாக்கின் அடிப்படையில் தான் ஒரு விஷயம், இப்போ 5000 கொடுத்ததா இருக்கட்டும், இப்போ மடிக்கணினி வந்துட்டு செலக்டடான பர்சன்ஸ்க்கு கொடுக்கறதா இருக்கும், வாக்கின் அடிப்படையில் தான் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எல்லா துறைகளிலும் வந்துட்டு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இது வந்துட்டு ஒரு திமுகவுக்கு பெரிய பின்னடைவு தானே சார் ஏற்படுத்தும்? பின்னடைவு ஏற்படுத்தும். ஆனால் அவங்களுக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய நபர்கள் பின்னடைவு ஏற்படுத்தாது. இப்போ 1,31,00,000 பேருக்கு வந்து யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் திடீர்னு காலையில் 6 மணிக்கு எல்லாத்துக்கும் 5000 ரூபா பணத்தை போடுறாங்க. அப்போது 1,31,00,000 குடும்பத்துக்கு மட்டும்தானே. அப்போ மீதி உள்ள குடும்பத்துங்களுக்கெல்லாம் யார் கொடுப்பா? இப்போ நிறைய பேர் நம்ம அதுக்கு எதிர்ப்பாக வீடியோ போட்டதெல்லாம் சமூக வலைதளங்களை பார்த்தோம். அப்போ நாங்கள் எங்கள் ஓட்டு உனக்கு வேண்டாமா, எங்கள் ஓட்டு உங்களுக்கு தேவை கிடையாதா, அது பக்கத்து வீட்டுக்கு 5000 ரூபா வந்திருக்கு, எதிர்த்து வீட்டுக்கு 5000 ரூபா வந்திருக்கு, அப்போ எங்கள் வீட்டுக்கு 5000 வரலாம், அப்போ எதனால் கொடுக்கல? உங்களுக்கு வந்து தகுதி இல்லை, தகுதி இல்லாத நபர்களுக்கு நாங்கள் கொடுக்கல அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார்? என்ன எப்படி நீ தகுதி இல்லைன்னு சொல்லலாம்? அப்படிங்கிற அளவுக்கு பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சு போயிருக்கிற நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். பொதுவாக நீங்கள் பணம் கொடுங்க கொடுக்காமல் போங்க, அதை பற்றி எதுவும் இல்லை. தமிழக பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமாக தகுதி உள்ளவர்களுக்கு 5000 ரூபாய், தகுதி இல்லாதவர்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து எந்த பெண்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. குறிப்பாக தமிழக பெண்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, வசதி கம்மியானவங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும்போது நமக்கும் கிடைக்கலையேங்கிற இந்த கோபம், ஆதங்கம் அவங்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் இது முழுக்க திமுகவுக்கு எதிராக தான் இந்த வாக்குகள்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5000 ரூபா கொடுத்தது கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, இது நம்ம பணம் தானே. கடந்த 1947 சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் 2021 வரைக்கும் பெறப்பட்ட கடன் தொகைங்கிறது 4,96,000 கோடி ரூபா. இந்த ஆட்சியில் 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. நம்ம பேரில் கடன் வாங்கிக்கிட்டு நமக்கு இவங்க கொடுக்குற பணம் தானே. இவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? பெண்களுக்கு உரிமை தொகைனா எல்லா பெண்களுக்கும் தானே கொடுக்கணும், ஏன் கொடுக்கல? மாணவர்கள் கொடுக்கணும், 10 லட்சம் மாணவர்களுக்கு மட்டும் எது கொடுக்காங்க? அப்போ வந்து 10வது படிக்கிறவர்கள் மாணவர்கள் இல்லையா, 11வது படிக்கிறவர்கள் மாணவர்கள் இல்லையா, 12வது படிக்கிறவர்கள் மாணவர்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வருது இல்லை. அதே மாதிரி இவர்கள் வந்து திட்டமிட்டு முழுக்க வாக்கு வங்கி அரசியலை மையமாக்கி தான் செயல்படுறாங்கன்னா. இப்போ கோடைக்கால சிறப்பு பணம் 2,000 ரூபான்றது வந்து இதுக்கு முன்னாடி எப்பவுமே கொடுத்துருக்காங்களா? கொடுக்கவே இல்லை. அப்போ திடீர்னு தேர்தல் வரத கருத்தில் கொண்டு முன்னாடி இப்படி போகிறதுங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அது 3 மாதத்துக்கு நாங்கள் அட்வான்ஸாக போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 28 மாதம் கொடுக்கவே இல்லை, அந்த பணத்தை யார் கொடுப்பான்னு சொல்லி பொதுமக்கள் கேட்குற கேள்விகள்லாம் நம்ம பார்க்குறோம். 1000 ரூபா நீங்கள் கொடுக்குற ஆட்சிக்கு ஏற்றதுன்னு கொடுக்குறீங்கன்னா 28 மாதம் எங்களுக்கு கொடுக்கல, அப்போ அந்த 28,000 சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய நிகழ்வுலாம் இருக்குது. அதனால் இவங்க எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று. இவங்க எதிர்பார்த்தது நமக்கு ஈஸியாக ஓட்டு வாங்கிடலாம், ஓட்டுக்கு லஞ்ச பணம் மாதிரி இந்த 5000 ரூபா கொடுத்துடலாம் அப்படிங்கிறது
இவங்களுடைய எண்ணம். ஆனால் மக்கள் கேட்குறது அப்போ எங்களுக்கு முழுசாக உள்ள பணத்தை கொடுங்கன்றது. இது முழுக்க முழுக்க பூமராங் மாதிரி அவங்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். சரி, இன்னொரு பக்கம் வந்துட்டு தேமுதிக திமுகவோட கூட்டணி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தேமுதிக திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு கூட்டணி எப்படி செயல்படும் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அவங்க பேசினப்போ வந்துட்டு 200+ இடங்கள்ல வந்துட்டு வெற்றி அப்படின்றது உறுதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிரேமலதா அவர்கள் பேசுறப்போ. ஸோ இந்த ஒரு கூட்டணி எப்படி அமையும் நினைக்கிறீங்க சார்? அதாவது 2 தொகுதியில் கூட அவங்களால தனித்து போட்டிட்டு வெற்றி பெற முடியாது என்பது அவங்களுக்கு தெரிந்து இருந்தும் நாங்கள் 234 தொகுதியில் தனித்து போட்டிட்டா வெற்றி பெறுவோன்ற மாதிரிலாம் அவங்க கதை சொன்னாங்க. நம்ம அந்த கதையெல்லாம் கேட்டோம். ஆனால் இது வந்து ஒரு பொருந்தாத கூட்டணி. விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பிச்சது எதுக்கு? மக்களுக்கு நன்மை பண்ணணும். அப்படி இல்லை, பர்சனலாக அவங்களுடைய கல்யாண மண்டபத்தை திமுகவினர் இடித்ததுனால தான். திமுக வந்து கோயம்பேட்டில் ஒரு மேம்பாலம் கட்டுறாங்க. அதில் வந்து வரைபடத்தில் இல்லாத விதமாக விஜயகாந்த் அவர்களுடைய கல்யாண மண்டபத்தை இடிக்கக்கூடிய நிகழ்வை நடத்தினால விஜயகாந்த் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது தான் தேசிய திராவிட முற்போக்கு தேமுதிக. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை திமுகவோட கூட்டணி வச்சதே கிடையாது. அதுக்கு காரணம் அவருடைய மண்டபம் உடைக்கப்பட்டது தான். கருணாநிதி அவர்கள் கூட பழம் கழுவி பால் விழக்கூடிய நிகழ்வுலாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருந்தார். அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி உருவாக்கி தன்னை முதல்வராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருமாவளவன் போன்றவர்களை, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து அவர் ஒரு 3வது அணியை உருவாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக அவர் இருந்தார். அவர் எக்காலத்திலும் திமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை. விஜயகாந்த் அவர்களுடைய உண்மையான தொண்டர்களும் திமுக கூட்டணியை விரும்ப மாட்டார்கள். அதை வந்து எதிர்க்க தான் செய்வாங்க. இவங்க ஒரு ராஜ்யசபா எம்பிக்காகவோ அல்லது 3-4 எம்எல்ஏகளுக்காகவோ இல்லது வேறு ஏதாவது சில காரணங்களுக்காகவோ அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஏதாவது பயன் கிடைக்கும் அப்படிங்கிற வகையிலே அவங்க அந்த கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. இப்போ விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்தால் இந்த மாதிரி கூட்டணி நிச்சயம் இருந்திருக்காதுங்கிறது அவங்க தொண்டர்களுடைய கருத்தாக. நீங்கள் சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய மீம்ஸ்லாம் போட்டு விஜயகாந்த் அவருடைய மனைவியார் அவர்களை திட்டக்கூடிய நிகழ்வுலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அரசியலில் நிறுவன நண்பர்கள் கிடையாது, எதிரி இல்லைன்றது வேறு பக்கம் இருந்தாலும் கூட விஜயகாந்தோடைய தொண்டர்கள் என்பவர்கள் திமுகவை எக்காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இவர்கள் அவங்க கட்சி வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்தியிருக்காங்க. மற்றபடிக்கு 200 தொகுதியில் தனித்து போட்டிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நபருக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, எத்தனை சீட்டு இவங்க வாங்குவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது. இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களுடன் வந்து கூட்டணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற அடிப்படையில் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க கூட்டணி விட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. திருமாவளவன் அவர்களும் நேற்று அதே கருத்து, அவங்க ஆட்சியில் பங்கு என்ன தப்புன்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் ஏற்கனவே முரண்பாடு, இந்த மாதிரி பல்வேறு முரண்பாடுகள் திமுக கூட்டணியில் இருக்கிறது. அந்த நிலையில் புதுசாக ஒருவரை வந்து இவங்க இந்த கூட்டணியில் சேர்த்துருக்காங்க. அவங்க 234 தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து கொண்டு அவர்கள் எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்றது பொறுத்து 10% பார்த்தாலும் 23 சீட்டுக்கு வாங்கணும் இல்லையா? அவங்க 23 சீட்டுக்கு வாங்கினாங்கன்னா அவங்கள மதிக்கலாம். மற்றபடி 2 சீட்டு 3 சீட்டுக்கு விட போகக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும்போது விஜயகாந்தோடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சார், நீங்கள் சொன்ன மாதிரி விஜயகாந்த் அவர்களோட தொண்டர்கள் எல்லாமே இந்த ஒரு கூட்டணி பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பதிவை வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. இவங்களோட செயல்பாடுகளுமே வந்துட்டு டிவிக்கு கூட கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த திமுக கூட்டணி அப்படின்றது வந்துட்டு எல்லாரும் என்ன விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க பணம் வாங்கிட்டாங்க, அதனால தான் அங்கே போய் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அவர்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குது சார்? அதெல்லாம் உண்மைதானா? அதாவது இன்றைய அரசியல் உலகத்தில் பணம் வாங்காமலோ சீட்டை பேரம் பேசாமலோ கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் பொருந்தும். இவங்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா, விஜயகாந்த் அவர்கள் விரும்பாத ஒரு கூட்டணி, விஜயகாந்த் எக்காரணத்துக்கு அவர் வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த திமுகவுக்கு ஆதரவாக போனதை வந்து அவங்களுடைய தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மற்றபடிக்கு தனது அண்ணனை தம்பி அவரை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்க வேண்டும், அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர் தரல அப்படிங்கிற ஒரு கோபம். மற்றபடிக்கு தாவேக்கேன்னு கிடையாது, அவங்க எல்லா கட்சி கூடயும் கூட்டணி பேசிட்டு இருந்தாங்கன்றது தான் அன்றைய தகவல். ஏடிஎம்கிலையும் பேசிகிட்டு இருக்காங்க, திமுகவிலையும் பேசியிருக்காங்க, தாவேக்கேலும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சீமானை கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு கூட பேசிகிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அந்த இதில் சீமானை மிக தெளிவாக சொன்னாங்க, ஒரே நேரத்தில் 2-3 கட்சிகளும் கூட்டணி பேசுங்கிறது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம் சொல்லி ஒரு பேட்டியில் அவர் சொன்னார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவங்களை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு கொள்கை, கோட்பாடு, லட்சியம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தங்களுடைய சுயநலத்துக்கு யார் வந்து
ஆதரவாக இருக்காங்களோ, அவங்களுக்கு தேவையை யார் பூர்த்தி செய்கிறாங்களோ அவங்க கூட கூட்டணி வைக்கிறது தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த அரசியல் இருக்குது. இதை இப்படி தான் மக்கள் பார்க்குறாங்க. மற்றபடிக்கு இது ஒன்றும் பெரிய இம்பாக்ட்லாம் கிடையாது. அவங்களுக்கு 1% வாக்கு கூட கிடையாது. விஜயாந்த் இருக்கும்போது இருந்த செல்வாக்குலாம் இவங்களுக்கு இப்போ சுத்தமாக கிடையாதுன்றது தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் திமுக வந்து கடுமையான மக்கள் அதிருப்தியில் இருக்குது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் யார் வந்தாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிடுவோம். நமக்கு வந்து கூட்டணி பலம் 1% தானே, 2% தானே, கூட்டணி அதிகமாகும் போது மக்கள் மத்தியில் இவ்வளோ கூட்டணி பலமாக நாங்கள் இருக்கோம், நாங்கள் தான் ஆட்சி பிடிக்கும்னு சொல்லி ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த கூட்டணி. இது வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த ஒரு கூட்டணினால திமுகக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, அப்படிதானே சார்? திமுகவுக்கு பலன் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. மக்கள் வந்து ஆல்ரெடி வந்து திமுக மேலே கடும் அதிருப்தியில் இருக்காங்க. இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. இவர்கள் முழுக்க கருணாநிதியுடைய பெயரை அரசுக்கு அலுவலகங்களுக்கு வைக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தினாங்களே தவிர மற்றபடிக்கு இவங்க ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறது தான். மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறை கணக்கெடுத்து ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் நாங்கள் செயல்படுவோம்னாங்க. ஆனால் 3 தடவை மின்சார கட்டணம் உயர்வு ஆயிருக்கு. மாதம் ஒரு முறையில் கணக்கு எடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட இவங்களால செய்யலாம். அதேமாதிரி வீட்டு வசதியாக இருக்கலாம், தொழில் வரியாக இருக்கலாம், வணிகர்கள் பிரச்சனையாக இருக்கலாம், விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கலாம், டாஸ்மாக் பணியாளர்கள் பிரச்சனை, பகுதி நேர ஆசிரியர்கள் பிரச்சனை, மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கிராம அலுவலர்கள் பிரச்சனை, இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும்போது தேமுதிக கிடையாது, யார் கூட்டணிக்கு போனாலும் அது பயன் இல்லாமல் தானே போகும். அது ஒரு விஷயமாகவே எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. பார்ப்போம் சார், இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, என்ன மாற்றம் வருது அப்படின்றத பார்ப்போம். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.